சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 15வது நாளாக இன்றும் தங்களது போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றனர். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் 15வது நாளாக இன்றும் அவர்களது போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது குறித்த முழு விவரங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தற்போது 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலை சந்திப்பில் இருந்து சேப்பாக்கம் வரை அவர்கள் பேரணியாக நடந்து கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் செல்வதற்காக ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்று கூடி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சேப்பாக்கம் வரை மட்டுமே காவல்துறையினர் அனுமதி அளித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு செல்ல அனுமதி கிடையாது. இருந்தாலும் தடையை மீறி அவர்கள் போராட்டம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே 14 நாட்கள் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். 14 நாட்களும் அவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அது தோல்வியிலும் நிறைவடைந்திருக்கிறது. அதனால் போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கோட்டை நோக்கி பேரணி செல்லக்கூடிய போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 15வது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையிலிருந்து சேப்பாக்கம் நோக்கி அவர்கள் கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்றனர். அவர்களை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே வைத்து காவல்துறையினர் தற்போது கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கைதுக்கு அவர்கள் ஒத்துழைக்காத காரணத்தினால் தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கைது நடவடிக்கை தொடர்ச்சியாக கைதானவர்களை அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 14 நாட்கள் நடத்தப்பட்ட போராட்டத்தில் 14 நாட்களும் தனித்தனியாக வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கைதானவர்களுக்கும் அதே போல போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் கைதுக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. கைதானவர்களை வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த போராட்டம் இன்றோடு நிறைவடையாது என்றும் மீண்டும் நாளையும் இந்த போராட்டம் நீடிக்கும் என்று ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.